நம்மை விட்டு கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒரு பாத்திரமா எடுத்து, உடைந்து போன பாத்திரமா இருக்கலாம், நொறுக்கப்பட்ட அனுபவத்தோடு வந்திருக்கலாம். ஆனா இந்த நாளிலே நம்மை அவருடைய சமூகத்திலே வைத்து நம்மை உருவாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல வந்த ஒருவரையும் அவர் வெட்கப்படுத்தினதே கிடையாது. அவருடைய முகத்தை தேடின யாவரும் பிரகாசம் அடைந்தார்களே. அந்த மோசேயின் முகத்தை அந்த நாளிலே அவர் பிரகாசிக்க பண்ணினது போல இந்த நாளிலே நம்மை பிரகாசிக்க பண்ண ஹல்லேலூயா கர்த்தருடைய ஒளியானது காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி நம் இயேசு கிறிஸ்துவானவர். ஹல்லேலூயா. அந்த அன்பின் ஒளியினாலே நம்மை மறுரூபமாக்கட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நீச்சலாலம் செல்லத்தக்கதாக ஆண்டவரே ஒரே அனுபவத்தோடு வாழ்கிற ஒரு தன்மை அல்ல ஆண்டவரே, கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இன்னும் அதிகமாய் இன்னும் ஆழமாய் கிறிஸ்துவின் அன்பிலே பலப்படுவதற்கு இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக, ஆசீர்வதித்து கொடுப்பீராக ராஜா. நீர் பேசுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களோடு பேச பிரியப்படுகிறவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே பேசுவீராக, பேசுவீராகப்பா. உடைந்த உள்ளங்கள் எல்லாம் தேற்றப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது உடைந்த உள்ளங்கள் எல்லாம் தேற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி வியாதியோடு வருகிற ஜனங்கள் இந்த நாளிலே தேவ பிரசன்னத்துல அவர்கள் குணமாவார்களாக. ஒரு தெய்வீக ஆரோக்கிய தேவ சமூகத்துல புறப்பட்டு செல்வதாக தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. இயேசுவே நீர் அப்படியாய் பலத்த கிரியைகள் எங்கள் மத்தியிலே செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்வதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியில நடமாடுகிற நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் உம்முடைய அடிச்சுவடுகளை பின் சென்று ஆண்டவரே உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆண்டவரே அதிலே நடப்பதற்கு எங்களுக்கு கற்றுத் தருவீராக. நாங்களோ பலவீனம் உள்ளவர்களா இருக்கிறோம், குறைச்சொல்லவர்களா இருக்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தாவே நீர் எங்களை பயன்படுத்த போதுமானவராய் இருக்கிறீர். ஒரு குயவன் கையில் இருக்கிற நல்ல பாத்திரமா எங்களை வணைந்தருளுவீராக. உம்முடைய பரிசுத்த சித்தத்திற்கு நேராக எங்களை நடத்தி செல்வீராக ராஜா. ஹல்லேலூயா. தேவ வார்த்தையின் மூலமாய் நாங்கள் திடப்படட்டும். எங்களுடைய செவிகளெல்லாம் விருத்த சேதனம் செய்யப்பட்டதாக, எங்களுடைய இருதயமெல்லாம் விருத்த சேதனம் செய்யப்பட்டதாக. வார்த்தை வரும்போது அப்படியே அதை உணவாய் நாங்கள் உட்கொள்ளணுமே, அதை உணவாய் நாங்கள் உட்கொள்ளணுமே ராஜா. ஹல்லேலூயா. சத்தியத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதான இருதயத்தை ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு தருவீராக. நன்றி ராஜா. கம்ப்ளீட் நம்முடைய கருத்துல கொடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே. எல்லா தடைகளையும் கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் வரக்கூடாதபடிக்கு, இந்த ஆராதனைக்கு வரக்கூடாதபடிக்கு பார்வோனின் தடைகள் எல்லாம் விலகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஜனங்கள் உற்சாகமாய் வந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகள் வருவதற்கு வருகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால கட்டி செபிக்கிறோம் ஐயா. அறியாத கூட்டம் இந்த நாளிலே உள்ளே வரட்டும் ஆண்டவரே. உமது அன்பை ருசிக்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் ஜனங்களை ரட்சித்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே சேர்க்கிற தேவன் அல்லவா. இந்த நாளிலே அப்படியாய் ஜனங்களை அழைத்து வருவீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய பரிசுத்த கரத்திலே எங்களை மீண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம். துவக்க முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே ஒரு மகிமையின் மேகமா இறங்கி தங்கி இருந்தது போல ஆண்டவரே இறங்கி தங்கி இருப்பதாக ராஜா. மாம்சமான வார்த்தைகளை எடுத்து போடுவீராக. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரிய காரியங்களோடு சம்பந்தப்படுத்தி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆளுகை செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் ஆண்டவரை துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்ல கிருபை தருவார். ஸ்தோத்திரம். தெரிந்த பாடல் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. எத்தனை பேர் அந்த பாட்டு தெரியும்?
நம்முடைய சிறு வயதிலிருந்தே அந்த பாட்டை நல்லா நம்ம படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சேர்ந்து அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே. தேவாலயமோ தேவாலயமோ அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயம் தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மகிமை மகிமை நிறை பூரணரே. மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. பாடுவோம். என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. சரின் மத்தியில் சியோனே சியோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சியோனே வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமே சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உமையே. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷம் கூறி உயர்த்திடுவோம் உமையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் முன்னோடியாய் முன்னோடியாயே சுபர மூளை கல்லாகி சீயோனிலே. சுபர மூளை கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும் நத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் நத சிகரம். ஆமென். இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் ஜீசஸ். ஆமென். செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு எங்கே வாசம் பண்ணுகிறார்? மனிதர்கள்
2 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார். ஒருத்தருக்கு மேலே ஒருவர் இருந்தால் அவர் ரொம்ப பொசசிவ். ஒருவருக்கு மேலே 2 பேர் 3 பேர் 5 பேர் 1000 பேர் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் தேவ அன்பினால் இணைக்கப்பட்டு ஒரு பிராட் மைண்ட் எங்கே இருக்கிறதோ அங்கே இயேசு இருக்கிறார். இயேசுவை கண்ணால் பார்க்க முடியாது. இயேசுவை துதிக்கும் பொழுது அவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டே இருக்கிறார், நம்மத்திலே எழுந்தருளுகிறார். அல்லேலூயா. நம்மத்திலே இயேசு இருக்கிறார் அந்த காலவேளையில. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விசுவாசத்தோடு நம்மிலும் பெரியவர் ஒருவர், நம்மை உண்டாக்கினவர் நம்மத்திலே இருக்கிறபடினாலே அவருக்கு மகிமை, கனம், புகழ்ச்சி, துதி எல்லாவற்றையும் செலுத்துவோமாக. சோதரம். இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். ஒருவனும் பூட்ட முடியாது, இதை ஒருவனும் பூட்ட முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். ஒருவனும் பூட்ட முடியாது. சொல்லுங்க, ஒருவனும் பூட்ட முடியாது. இதை ஒருவனும் பூட்ட முடியாது. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். அழிந்து போகும் ஆத்துமாவை மீட்டிட மீட்டிட அறுவடை பணியை நாம் செய்திட செய்திட. அழிந்து போகும் ஆத்துமாவை மீட்டிட மீட்டிட அறுவடை பணியை நாம் செய்திட செய்திட. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த, ஆமென், கட்டுண்ட கட்டுண்ட மக்களை விடுவிக்க விடுவிக்க சிறைப்பட்ட ஜனங்களை மீட்டிட மீட்டிட. கட்டுண்ட ஜனங்களை சிறைப்பட்ட ஜனங்களை மீட்டிட மீட்டிட. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த, ஆமென், உனக்காக எனக்காக. சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடிக்க முறியடிக்க சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட தகர்த்திட. சாத்தானின் சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட தகர்த்திட. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். பாருங்க, ஆமென், ஒரு உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். ஒருவனும் பூட்ட முடியாது, இதை ஒருவனும் இயேசுவே ஒருவனும் பூட்ட முடியாது. பாடுவோம், ஆமென். அழிந்து போகும் ஆத்துமாவை மீட்டிட மீட்டிட அறுவடை பணியை நாம் செய்திட. அழிந்து போகும் ஆத்துமாவை, ஆமென், அறுவடை பணியை நாம் செய்திட. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த கட்டுண்ட மக்களை விடுவிக்க விடுவிக்க சிறைப்பட்ட ஜனங்களை மீட்டிட. கட்டுண்ட சிறைப்பட்ட ஜனங்களை மீட்டிட. இதோ ஒரு
ஒரு திறந்த வாசல் இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல். தேசத்திலே அக்கினி ஊற்றப்பட ஊற்றப்பட நீயும் நானும் அக்கினியாய் மாறிட மாறிட. தேசத்திலே அக்கினி ஊற்றப்பட ஊற்றப்பட நீயும் நானும் அக்கினி மாறிட மாறிட. இதோ ஒரு திறந்த இயேசுவே இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த ஆமென் உனக்காக இயேசு தருகிறார். ஒருவனும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. பூட்ட முடியாது. பாடுவோம். ஒருவனும் பூட்ட ஆமென். ஒருவனும் பாடுவோம். ஒருவனும் பூட்ட முடியாது. ஒருவனும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. இயேசு சபைக்கு திறந்த வாசலை தருகிறார். ஹல்லேலூயா. சர்ப்பங்களை மிதிக்கணும், தேள்களை எடுக்கணும், சாவுக்கு எதுவான ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. ஆமென். இதற்காக சுவிசேஷம் சொல்லுவதற்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவனும் பூட்டாத திறந்த வாசலை சோதர கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய சுயநலத்துக்காக ஆண்டவர் வாசல்களை திறக்கவில்லை. இதோ உனக்கு திறந்த வாசலை தந்திருக்கிறேன் என்று சொன்னால் சுவிசேஷம் சொல்லுவதற்காக, ஊழியம் செய்வதற்காக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு திறந்த வாசலை இந்த நாட்களில் கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படினாலே கால் மதிக்கிற தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் சேர்ந்த பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கு. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கண் பார்க்கும் பூமியெல்லாம் பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடியாலேலோயா. சொல்லுங்க. உயரட்டும் உயரட்டும் இயேசு. ஹல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் ஜெய கொடியாலேலோயா. உயரட்டும் உயரட்டும். நல்ல பாட்டுக்கு சேர்ந்து கைதட்டி பாடுங்க எல்லாரும். ஆமென். இயேசுவே கண் பார்க்கும் கல்வாரி கொடி பறக்கு. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் எழும்பட்டும் 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 கிதியோனின் சேனைகள்லாம் முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. ஹல்லேலூயா. எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள்லாம். ஹல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசம் பாடுவோம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் சொல்லுவோம். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கண் பார்க்கும் பூமியெல்லாம் செல்லட்டும் 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 ஜபசேனை துதிசே. ஹல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை.
திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். அல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். அல்லேலூயா. திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். சொல்லுவோம். கால் மிதிக்கும் ஆமென் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். அல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். அல்லேலூயா. திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசம் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு சொந்தம். ஆமென். கண் பார்க்கும் பூமியெல்லாம் ஆமென். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் இயேசுவே. கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுமே நின்று கரங்களை உயர்த்தி அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்யணும், நம்மை ஆளுகை செய்யணும், சபை ஆளுகை செய்யணும், ஜனங்களை ஆளுகை செய்தால் போதும். எல்லாரும் அப்படிப்பட்ட நன்றி நிறுதியத்தோடு கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா தெய்வ பிள்ளையும் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளும்படியாய் இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலும் தோத்திரத்தினாலே துதியினாலே நல்ல ஒரு பலிபீடத்தை கர்த்தருக்கு கட்டி எழுப்புவோம். சபையாக ஒன்று சேர்ந்து. ஆமென். அல்லேலூயா. ஆமென். மனிதனை பார்க்க நாம் அங்கே வரவில்லை, ஜீவனுள்ள தேவனை பார்க்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஆனபடி இந்த கால வேளையில் அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் ஜீவனுள்ள தேவன் நம்மத்தில உலாவுகிறார். அல்லேலூயா. அவர் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிற நேரம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய உள்ளந்திரியங்களை அவருக்கு நேராக உயர்த்தி ஆமாண்டவரே ஆமாண்டவரே அப்பா பிதாவே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டு எல்லாரும் அல்லேலூயா ஆண்டவரை நேசித்து அவரை ஆராதிப்போமாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நேசித்து ஆராதிப்போமாக. ஓ thank you Jesus. அல்லேலூயா. உயர்த்துகிறோம்ப்பா. இந்த கால வேளையில் நம்முடைய கிருபை பெரியது என்று சொல்லுவோம். அப்பா நம்முடைய கிருபை பெரியது என்று சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுங்க. ஆண்டவரே எங்களால முடியாததுதான், ஆனால் உம்மால எல்லாம் கூடும். ஆண்டவரே நாங்கள் ஒரு மனிதனை பார்க்கும்படியா இங்க வரவில்லை அப்பா, ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படியாய் காலவேளையில சபை நடுவே உலாவி கொண்டிருக்க உம்முடைய மகிமையை, உம்முடைய வல்லமையை, உம்முடைய அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ளும்படியாய் இந்த காலவேளையில மறுபடியும் உம்முடைய பாதபீடத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா பிதாவே உம்மை உயர்த்துகிறோம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை செலுத்துகிறப்பா இயேசுவே. இந்த கால வேளையில ஆண்டவரே நீர் பெரியவர் என்று சொல்லுங்க. ஆமென். நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கலாம், இயேசு பெரியவராய் இருக்கட்டும். உங்க கஷ்டம் வேண்டாம், இயேசு பெரியவராய் இருக்கட்டும். உங்க நிலைமைகளை யோசிக்காதீங்க, அங்குமிங்குமாய் வேடிக்கை பாராதிருங்கள். பரிசுத்த தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்போமாக. அவர் பெரியவர், அவர் உன்னதமானவர், அவர் உயர்ந்தவர்.
பெரியவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். 1000-10,000 பேரை காட்டிலும் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசு பெரியவர். விசுவாசத்தோடு அவரை ஆராதிப்போம், விசுவாசத்தோடு அவரை அண்டிக் கொள்வோமாக. ஹalleluya, ஹalleluya. Thank you Lord Jesus, thank you Lord Jesus. உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நீர் பெரியவரப்பா. ஹalleluya, ஹalleluya. Thank you Lord Jesus. உம்மை சோதரிக்கிறோம், நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்திய நன்றி பலிகள் செலுத்திய வாழ்நாளெல்லாம் என் இயேசு நல்லவர், என் இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர். சொல்லுவோம், என் இயேசு ஹalleluya. நன்றி நிறைந்த இதயத்தோடு, நன்றி நிறைந்த இதயத்தோடு பாடுவோம். ஆமே. நன்றி பலிகள் செலுத்தினா நன்றி பலிகள் செலுத்தினா சொல்லுவோம், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர். ஆமென். பரிசுத்தர், என் இயேசு
எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். எல்லாரும் அவரின் நேசம் சொல்லுங்க, அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது ஆமென். அவர் நாமம் உயர்த்துவேன். ஓ, என்னை தோளில் தூக்கி சுமந்தார். இயேசு மாத்திரமே, என் இயேசு மாத்திரமே என்னை தோளில். ஆமென். அவர் அன்பை, ஓ, என் இயேசு நல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு, என் இயேசு வல்லவர். ஹalleluya. Yeah, Jesus. Amen. Oh, என் இயேசு நல்லவர், என் இயேசு. ஆமென். என் இயேசு பெரியவர். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி எல்லாரும் ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோடு இந்த காலவேளையில இருந்து ஹalleluya, ஹalleluya. இயேசு நல்லவர், மனிதன் அல்ல, இயேசு நல்லவர். நான் ஆராதிக்கிற இயேசு மிகவும் நல்லவர். ஓ, thank you Jesus. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில். எத்தனை பேர் இந்த காலவில் நன்றியோடு என் இயேசு மாத்திரமே என்னை தோளில் சுமந்தார், அவர் அன்பை ஆமென் மறப்பேனோ. எல்லாரும் ஆண்டுடைய அன்பையில களி கூர்ந்து மகிழ்வோமாக இந்த காலவேளையில. ஆமென். மனிதன் அல்ல, அந்நிய தெய்வங்கள் அல்ல, இயேசு ஒருவரே உங்களை சுமந்தார், இயேசு ஒருவரே உங்களை உயர்த்தினார், இயேசு ஒருவரே உங்களுக்கு தாயாய் இருந்தார், தகப்பனாய் இருந்தார், இயேசு ஒருவங்களே உங்களுக்கு எல்லாமுக்கும் எல்லாமா இருந்தார். ஹalleluya. ஆனபடினாலே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹalleluya. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. ஹalleluya. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆமாண்டவரே உம்முடைய அன்பு பெரியது என்று சொல்லுங்க. மனிதனை காட்டிலும், என் கூட இருக்கிறவர்களை காட்டிலும் அப்பா உம்முடைய அன்பு பெரியதப்பா, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய கிருபை பெரியதப்பா. எல்லாம் சொல்லுங்க. எல்லாரை காட்டிலும் உண்மை உள்ளவர் ஆண்டவரே, எனக்கு போதுமானவரப்பா. எல்லாரையும் பார்த்து பல நேரங்கள் நம்ம ஏமாந்துருக்கிறோம் அல்லவா. இன்னைக்கு இயேசு எனக்கு எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை அவருடைய சமூகத்தில், அவருடைய பாதத்தில் நாம் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த காலவெளியில கர்த்தர் நமக்கு ஒரு சிலாக்கியத்தை தந்திருக்கிறார். இயேசு நல்லவர் என்று சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற இயேசு மிகவும் நல்லவர் என்று சொல்லி அவரை உயர்த்துங்க. ஹalleluya. நீர் பெரியவர் ஆண்டவரே, அப்பா நீர் பெரியவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Lord Jesus. நீர் பெரியவர், நீர் பெரியவர், உயர்ந்தவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுர
இயேசு நாமம், இயேசு இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஓ இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. ஆராதிப்போம். அவர் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், ஆமென். இயேசு நாமம், ஓ இயேசு நாமம். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். இயேசு நாமம் வாழ்கவே. ஹல்லேலூயா. ஆமென். அனைவருடைய வியாதி பலவீனங்களை இயேசுவின் நாமம் மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் வியாதிகளை இந்த காலவேளையில மாற்றிக்கொண்டே இருக்கிறது. வியாதிகளை மாற்றுகிறது, வியாதிகளை மாற்றுகிறது. சரீர சுகத்தை தருகிறது. ஹல்லேலூயா. சரீர சுகத்தை தருகிறது. இந்த காலவேளையில விசுவாசத்தோட ஆமாண்டவரே எல்லா ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வியாதியோடு மறுபடியும் திரும்பி போகக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வியாதியிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, எல்லா நோவுகளிலிருந்து ஒரு விடுதலையை இந்த காலவேளையிலே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புத விடுதலை. எல்லாரும் ஆராதிப்போம். பின்னால இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது ரிபாலாபா சாந்தராலதாரி அந்தரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு ஆமென், ஆமென். இயேசு நாமம் வாழ்கவே. சொல்லுவோம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு அவர் நாமம், அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில், என் இயேசு நாமத்தில், ஓ அவர் நாமமே மதுரமதே. சொல்லுவோம். அவர் நாமத்தில் இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஹல்லேலூயா. இப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோம். இந்த காலவெளியில தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற ஒவ்வொருவரும் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படியாய் இந்த காலவெளியில் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நல்ல கர்த்தரை துதிங்க பாப்பா. ஹல்லேலூயா. நம்மை சுற்றிலும் யார் இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு இருக்கிறார் என்கிற ஒரு பயத்தோடு பக்தியோடு எல்லா தேவ பிள்ளைகளும் தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நீர் பெரியவர் என்று சொல்லுங்க. அப்பா நீர் பெரியவர் என்று சொல்லுங்க. ராஜா நீர் பெரியவர் என்று சொல்லுங்க. அப்பா பிதாவே நீர் பெரியவர் என்று சொல்லுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் பெரியவர், உன்னதமானவர், காலையில் எங்கள் மத்தியில் விலாவுகிற நீர் பெரியவர். ஓ
Raba Shandara la Dariandara Kabaudera Ribala Barabadu Ribishadara la Dariandura. Hallelujah, hallelujah. நல்ல ஒரு விடுதலை ஆவி ஆத்தும சரீரத்தில் உண்டாகட்டும். ஆராதனை வேளையில தேவரீரே தம்முடைய ஜனங்களை நீர் சந்தித்து விடுதலை ஆக்குவீராக. ஓ ராகபா சந்தரா ரேகாந்தரா லதாரியாந்துரா கபௌதரா. ஹalleluya, hallelujah. ஓ கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே விடுதலை, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. அநேகர் ஆராதிக்கவே இல்லை. நல்ல கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்க. விடுதலை, விடுதலை, விடுதலை. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Jesus. சரீரங்களில் ஒரு நல்ல விடுதலை தாரும் ஆண்டவரே. ஆத்துமாவில் ஒரு விடுதலை உண்டாவதாக, சரீரங்களில் ஒரு விடுதலை உண்டாவதாக. ஹalleluya. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. நல்ல கரங்களை உயர்த்தி அவர் நாமத்தில் சுகமுண்டே. சுநாமமே சுநாமமே நாமமே சுநாமம் சுநாமமே சுநாமம் வாழ்கவே. சுநாமமே சுநாமம் 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 வாழ்கவே. இந்த காலவேளையில் கர்த்தர் அநேகரை விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கிறார். ஆராதனை வேளையில் அநேக கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். ஓ ஜெப குறைவுகள் மாறுகிறது, வேத வாசிப்பின் குறைவுகள் மாறுகிறது, பய பக்தி நமக்குள்ளே கர்த்தர் தருகிறார். ஒரு ஆவினால விடுதலையை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த காலவேளையில் நல்ல கர்த்தரை துதிக்கும் பொழுது ஹalleluya, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, thank you Jesus. Praise the Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. Praise the Lord. நன்றி ஆண்டவரே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேலே ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேலே ஆயத்தமானேன் தேவே. ஓ ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்தே செய்திடுவே. பாக்கியமான பாதம் பணிந்தே செய்திடுவே. ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடை
வருடங்களாய் ஆண்டுடைய சபையில் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆண்டுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டோம். சத்துருவானவன் பலவிதமான கவலைகளை, பலவிதமான தன்னை குறித்த யோசனைகளை அதிகமாய் தந்து தேவ நோக்கத்தை அறிந்து கொள்ள முடியாதபடி நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருப்பானால், உம்முடைய இருதயத்தை உணர்ந்து கொள்ளுகிற நல்ல மனப்பக்குவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்தவர்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எதை விரும்புகிறீரோ, நீர் என்னை கொண்டு எதை செய்ய எதிர்பார்க்கிறீரோ அதை இந்த காலவெளியிலே செய்வதற்கு என்னை குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறேன். என் சுய சித்தம் நிறைவேற்றுவதல்ல ஆண்டவரே, எஜமானுடைய நல்ல சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த காலவெளியிலே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, குடும்பங்களாய் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. மனுஷனுடைய யோசனைகள் அது அதிகமாக இருக்கிறது. மனிதனுடைய யோசனைகள் ஏராளமான யோசனைகளாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய யோசனை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு இந்த காலவெளியில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. உடைய வேலை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய சுசேஷ வேலைக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய அன்பை குறித்து அறிவிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாக்கியமான சேவை செய்ய, இந்த உலகத்திலே கனத்துக்குரிய ஒரு சேவை செய்ய ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று குடும்பங்களாய் நீங்கள் ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் தேவைகள் பெரிதாக இருக்கலாம், இருக்கட்டும். உங்களுடைய கவலைகள் பெரிதாக இருக்கலாம், இருக்கட்டும். அவை எல்லாவற்றை காட்டிலும் இயேசுவினுடைய பாரத்தை இந்த காலவெளியினுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே தருகிற பாரத்தை நாம் ஏற்றுக்கொண்டு என் வாழ்நாள் முழுவதிலும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்கிற ஒரு நல்ல வாழ்வை எனக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் தாங்க ஆண்டவரே. வந்திருக்கிறதே பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீர். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு கிரியை செய்யும் பேசும் ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்த வேண்டும் என்று அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்களில் உடைய சிறு பிள்ளைகளுடைய ஸ்கூல் ரீஓப்பனிங் நாளைக்கு. அப்படினாலும் நம்முடைய பிள்ளைகளுடைய இந்த வருட கல்வி ஆண்டை ஒப்பு கொடுத்து பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நம்முடைய சபையை சார்ந்த எல்லா விசுவாச குடும்பங்கள், தேவ பிள்ளைகள் நாளைய தினத்தில் ஆண்டவரே பள்ளிக்கூடங்களுக்கு போகும் பொழுது அந்த கல்வி ஆண்டு முழுவதிலும் நல்ல சுகத்தோடு, பலத்தோடு, நற்சாட்சியோடு நல்ல படிக்கிற பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல கர்த்தாவே ஓங்கி வளருகிற விருட்சங்களைப் போல எங்கள் பிள்ளைகள் எல்லா இடங்களிலும் கர்த்தருக்காய் ஓங்கி வளரட்டும். போகிற இடங்களில் ஸ்கூலில் நல்ல சாட்சி உள்ள பிள்ளைகளாய் விளங்கட்டும் ஆண்டவரே. நல்ல படிக்கிற, கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. எங்கள் பிள்ளைகளை யாவரையும் சபையாக நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம் ஐயா. இந்த கல்வி ஆண்டு மிக சிறப்பாய் மாற வேண்டும் என்று பெற்றோராயிருக்கிற நாங்கள் எல்லாரும் பாரத்தோடு உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு ரட்சகர் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் நின்று கொண்டிருக்கும்போது சங்கீதங்களின் புஸ்தகம் 144வது சங்கீதம், சாம்ஸ் 144, 144வது சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன். தம்புருவினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். மாயை பேசுவாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பலுகும்.
இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். தயவாக உட்காருங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகியவங்களை பார்ப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். தம்முடைய கிருபைகளை அளவில்லாமல் தருவார். நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். ஒரு அல்லேலியா, ஒரு ஆமே. எல்லாம் எழுப்பி வெளியே போயாச்சா? ஆள் இருக்கா? ஆமேன். ஆனபடினாலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற அந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படும்படி பருகி பெறும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். தொடர்ந்து ஆண்டவருடைய சபையிலும் சத்தியத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் உறுதியாக இருக்க உங்களை அன்பாய் கேட்கிறோம். தேவ கிருபையில் ஒவ்வொரு நாட்களிலும் பலப்படும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா ஆவிக்குரிய சட்டத்திட்டங்களிலும் தேவ வழி நடத்துதலிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் உறுதியாக இருந்து சாத்தானை ஜெயித்து உலகத்தை ஜெயித்து பரலோக தேவனை அண்டிக் கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு நல்ல கிருபையும் ஞானமுள்ள இருதயத்தையும் தந்து உங்களை வழி நடத்த தொடர்ந்து நான் ஜெபிக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 14வது வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் chapter 5 verse 14. வாசிங்கள். அப்போஸ்தலர் 5:14 வாசிங்க. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அடுத்த வசனத்தில் வாசிக்கும்போது பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலுமிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் என்று ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களில் 1வது நூற்றாண்டில் இருக்கிற சபையில் நடந்த பலத்த கிரியைகளை குறித்து இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் அதுதான் ஆதி சபை, 1 நூற்றாண்டு சபை. மேல் வீட்டறையிலே ஆரம்பிக்கப்பட்ட சபையிலே நடந்த நடபடிகள், அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 1 நூற்றாண்டிலே பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்தார். 1000 ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுருனுடைய முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிற்பாடு 5000 பேர் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் திரளான புருஷர்கள், திரளான ஸ்திரீகள், திரளான பிள்ளைகள், இவர்கள் எல்லாரும் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எத்தனாவது நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? 21வது நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 2000 வருஷங்களுக்கு பிற்பாடு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்ன அதே சத்தியங்கள், அதே கிருபைகள், அதே வார்த்தைகள் எல்லாமே இன்றைக்கு மாறாதவைகளாக இருக்கிறபடியினாலே 1 நூற்றாண்டில் நடந்த அதே வல்லமையான கிரியைகளை கர்த்தர் இன்றைக்கும் சபையிலே நம்மை கொண்டு செய்ய போகிறார். திரளான ஜனங்கள், திரளான புருஷர்கள், திரளான ஸ்திரீகள், பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரிடமாக சேர்க்கப்படுகிற ஒரு நாட்களில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அப்படினாலும் இந்த நாட்களில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவருடைய அதே வல்லமை, அதே மகிமை தம்முடைய சபையிலே கர்த்தர் விளங்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது சீஷர்லாம் இயேசு கிறிஸ்துவே சுற்றி சுற்றி வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து மரித்தாரோ, அன்றைக்கு எல்லா சீஷர்களும் சிதறி போய் எல்லா இடங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் என்று இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவர்கள் இருந்த இடத்தை விட்டு
என்ன செய்தார்கள்? 4வது வசனத்தில் சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து, பாருங்கள், எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லப்பட்டது. இது முதல் நூற்றாண்டில் நடந்த நடவடிக்கைகள், கிரியைகள். சிதறிப்போன எல்லா சீஷர்களும் எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அதில் ஒருவர் தான் நம்முடைய பட்டணத்திற்கு வந்தவர், தோமா என்பவர். சுவிசேஷ வசனத்தை நமக்கெல்லாம் கொண்டு வந்தவர். சோதரம், அகில உலகத்தில் அவர் கட்டின முதலாவது ஆலயம் சோதரம் நம்முடைய மாநிலத்தில் இருக்கிறது. சோதரம், இப்படி எத்தனையோ காரியங்களை ஆண்டவருக்காக செய்த, பலத்த கிரியைகளை செய்த சீஷர்கள், பிரியமானவர்களே, எல்லா இடங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஆனபடியே தான் நம்முடைய பட்டணத்தில் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஏராளமான தேவ பிள்ளைகள் நிரம்பி இருக்கிற ஒரு பட்டணமாக இருக்கிற நம்முடைய தேசத்துக்கே ஒரு எருசலேமாக கர்த்தர் நம்முடைய பட்டணத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதில் ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி நமக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அன்றைக்கு இருந்த ஜனங்கள், குறிப்பாக சீஷர்கள், சிதறிப்போ எல்லா இடங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தது போல இந்த நாட்கள் ஆண்டவர் சபைகளிலே, ஜனங்களிலே கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு ஒரு கூட்டத்தை ஆண்டவர் இந்த நாட்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். சோதரம், பல நேரங்களில் நம்மை குறித்தும், நம்முடைய காரியங்களை குறித்தும், நம்முடைய பிரச்சனைகளை குறித்துமே நாம் பெரிதாக நினைத்து கொண்டு வாழுகிறோம். சமுதாயத்திலே, சபைகளுக்குள்ளே வருகிறோம். இப்போ அப்படி இல்லை, அந்த காலங்கள் மாறிவிட்டது. ஆண்டவர் என்னுடைய பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டார் ஏற்கனவே. ஆனபடினாலே நான் அவருக்காக எதையாயிலும் செய்வதற்கு என்னை இந்த நாட்களிலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து ஆண்டவருக்காய் செய்தது என்ன? அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டதிலிருந்து ஆண்டவருக்கு செய்த காரியம் என்ன? என்னால் ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து இந்த நாட்களில் ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கம் என்னுடைய ஏக்கமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அவருடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாய் மாற வேண்டும் என்பதிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவிதமான பாரங்களை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக சுமந்தோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் என்பதாக சுமந்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்ம பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நம்ம நோய் வியாதிகள் பெரிதாக இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலையில் நமக்கு பெரிதாக இருக்கிறதே தவிர இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் மறந்து போய் நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் பிசாசானவன் இப்படிப்பட்ட அதிகமான பாரங்களை, கவலைகளை நம்மையில வைத்து அழுத்தும் போது இயேசுவையே மறந்து வாழுகிறவர்களாக இந்த உலகத்தில் வாழுகிறோம். ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும் பொழுது, அவருடைய பிள்ளையாய் மாற்றும் பொழுது அநேக கிருபைகளை தருகிறார், வரங்களை, வல்லமைகளை தந்து நம்மை சந்திக்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வித்தியாசமான வரங்களை, கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தருகிறார். இன்றைக்கு சபைக்குள்ள ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களாய் காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வித்தியாசமான கிருபைகளை, வரங்களை தந்து பிரியமானவர்களே உங்களை அபிஷேகித்து வைத்திருக்கிறார். பாருங்கள், 12வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனம். பாருங்கள், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், மறுபடியும் அவனுக்கே அல்ல, இன்னொருவனுக்கு, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். இப்ப மூன்றாவது நபருக்கு என்ன கொடுக்கிறார்? வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம். வேறொருவனுக்கு, இன்னொரு நபருக்கு என்ன கொடுக்கிறார்? ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள். இப்படி வித்தியாசமான கிருபைகளை, வரங்களை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் 1 பேதுரு 2:9 நம்ம மறந்து விடவே கூடாது. நம்ம எல்லாரும் அந்தகாரத்தில் நின்று நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டமாக பரிசுத்த ஜாதிய கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆனபடினால ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் என்ன கொடுக்கிறார்? ஊழியம் செய்வதற்கு வரங்கள் தருகிறார், கிருபை தருகிறார். ஊழியத்திற்கு ஆண்டவர் நம்மை ரட்சித்திருப்பாரானால் நம்மை வெறுமையாக நம்மை கொண்டு வரவில்லை. ஏராளம் கிருபைகளை கத்த தருகிறார், ஏராளம் வல்லமைகளை கத்த தந்திருக்கிறார். ஆனால் கால சூழ்நிலைகளில், பலவிதமான சூழ்நிலைகளை நம்ம சிக்குண்டு பலர் அதை நஷ்டப்படுத்தி தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒருவனுக்கு அற்புதங்களை செய்கிற ஒரு வல்லமையை கொடுக்கிறார், குணமாக்கும் வரங்களை கொடுக்கிறார், அப்புறம் விசுவாசத்தை கொடுக்கிறார், அப்புறம்
வசனத்தினாலே ஞானத்தை உணர்த்தும் ஆவியை கொடுக்கிறார், அறிவை உணர்த்தும் ஆவி இன்னொருவருக்கு கொடு. அப்படி ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான கிருபைகளை பகிர்ந்தளித்து ஆண்டவருக்காக பிரயோஜனப்பட வேண்டும் என்று நம்மை ஆண்டவர் பணித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் நூற்றாண்டிலே 2000 வருஷங்களுக்கு முன்பு சிதறி போனவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து தேவ பிள்ளைகளாய் மாற்றினார்கள். சோத்திரம். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆனால் இன்னும் எத்தனையோ கோடான கோடி ஜனங்கள் நான் வெளிச்சத்திலே, விளக்கு போட்ட வெளிச்சத்திலே வாழுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருளிலே நடக்கிறவர்களாக இருக்கிறதை நம்முடைய கண்கூடாக நம்ம பார்க்கிறோம். சபையாயிருக்கிற நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஜனங்களை சந்திப்பதற்கு ஒரு பாரம் நமக்குள்ளே வர வேண்டும். கவனிங்க, பாரம் உண்டாக வேண்டும். என்ன உண்டாக வேண்டும்? பாரம் உண்டாக வேண்டும். என்ன பாரம் உண்டாகணும்? என்னை பற்றியே பாரம் உண்டாகக்கூடாது. சோதரம், என்னை பற்றியே பாரம் இன்னும் எனக்குள்ளே உருவாகக்கூடாது. ஆண்டவருடைய பாரம் என்னுடைய பாரமாய் மாற வேண்டும். அவர் விரும்புகிறதை செய்வதற்குரிய ஆவியின் பாரம், சோதரன், தேவ பாரம் என்னுடைய இருதயத்தில் அதிகமாய் பெருக வேண்டும். அநேகர் இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை தவற விட்டு விடுகிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தருக்கென்று பிரயோஜனப்படுத்தப்பட மாட்டார்கள். ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை பயன்படுத்த மாட்டார்கள். வீட்டில எல்லாம் நம்ம இந்த கத்தியெல்லாம் பயன்படுத்துகிறோம் பாருங்கள். அது பயன்படுத்தாமல் ஒரு இடத்துல உரமாக வச்சிட்டோம்னா அது என்ன செய்யும்? மழுங்கி போகும், துருப்பிடிச்சு போகும். நான் அது அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதுகிறார், நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளில் உனக்கு கொடுத்த ஆவியை அனல் மூட்டி நீ எழுப்பிவிட வேண்டும். பரிசுத்தவான்கள் உண்மையில கைகளை வைத்த போது நீ பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை என்ன செய்ய வேண்டும்? அனல் மூட்டி எழுப்பணும். ஆண்டவர் நமக்குள்ளே தந்திருக்கிற கிருபை வரங்களை, வல்லமைகளை பயன்படுத்த வேண்டும். ஏதோ நம்முடைய சொந்த தேவைக்காக ஜெபம் பண்ணுறதும், அந்நிய பாஷை பேசுகிறதும், ஏதோ முடிஞ்சதை நம்ம செஞ்சுட்டு ஏதோ ஆண்டவருக்கு கொஞ்சம் காணிக்க கொடுக்குறதும் அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்குள்ளே வைத்திருக்கிற அந்த வல்லமையை, எனக்குள்ளே ஆண்டவர் தந்திருக்கிற வரங்களை, அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புகிற ஒரு வாழ்க்கை, அனல் கொண்ட ஒரு வாழ்க்கை, வல்லமையினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை எனக்குள்ளே கர்த்தர் இந்த நாட்களில் மறுபடியும் தர வேண்டும். குறிப்பாக இந்த சுவிசேஷ விஷயத்தில் பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு நல்ல தரிசனத்தை கத்த தரணும். தரிசனம் இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கட்டு போகிறார்கள். தரிசனம் இல்லாத சபைகளிலே ஜனங்கள் எதேதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். 5 காசும் பெறாத உருப்படாத காரியங்களை இன்றைக்கு செய்கிறதுல ஏராளமான சபைகள் முளைத்து எழும்பி வந்திருக்கிறது. ஒரு சபை சுவிசேஷ ஊழியத்தில், ஜெபத்தில், வேத வசனத்தில், பரிசுத்த வாழ்க்கையில் கடைசி வரையிலும் உறுதியாய் நிற்கவில்லை என்று சொன்னால் அது ஒரு சபையே இல்லை, அது ஒரு டெட் சர்ச், மரித்து போன ஒரு சபை. ஒரு சபை லைவாக இருக்கணும். லைவாக இருக்க வேண்டும் என்று சொன்ன அர்த்தம் நல்ல டபடபா என்று அடிக்கிறது அல்ல, நல்ல ஃபோட்டோ எல்லாம் பிடிக்கிறது அல்ல. ஒரு சபை உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு நாட்களிலும் ரட்சிக்கப்படுகிறவர்களை அந்த சபையிலே கர்த்தர் சேர்த்து கொண்டே வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வளராத சபையாக அல்ல, ஒரு முன்னேற்றம் இல்லாத சபையாக அல்ல. அதே காங்கிரிகேஷன், அதே ஜனங்கள், அதே குடும்பங்கள், அதே விசுவாசிகள், நண்பர்கள், அவர்களே சபை ஆரம்பித்ததிலிருந்து ஆண்டுடைய வருகை மட்டும் அத்தனை பேர் மட்டும் இருந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அது ஒரு சபை அல்ல. சபை தேக்க நிலைமையில், அந்த ஸ்டாக்னண்டாக இருக்கிற நிலைமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் வளர்ந்து ஆண்டவருக்காக கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், இயேசுவை சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு தீவிரமான தரிசனத்தோடு முன்னேறி போகிற தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். இந்த காலவெளியில் பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று, இயேசு கிறிஸ்துவின் பாரம் என்னுடைய பாரமாக, இயேசு கிறிஸ்து எதை இந்த பூமியில் இருக்கும்போது செய்தாரோ அதை செய்யும்படிக்கு என்னுடைய இருதயத்தை, என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கையாக இன்றைக்கு நாம் மாற வேண்டும். நான் பலரிடத்தில், விசுவாசி இடத்துல பேசுகிற வேளையில் இன்னாரை சந்தித்தீர்களா என்று கேட்டால் அவர்களெல்லாம் வரவே மாட்டார்கள் பாஸ்டர். அவர்கள்ட்ட பேசவே முடியாது பாஸ்டர். இப்போது பிரச்சனையே அவர்களிடத்தில் இல்லை, பிரச்சனை இங்கேருந்தே தான் உருவாகிறது. ஆனபடியிலே தான் நமக்கு இன்றைக்கு தேவை ஒரு தரிசனமுள்ள, ஆண்டுடைய பாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ மனிதன், தேவ மனுஷி நமக்குள்ளே தேவை. மனுஷனாலே கூடாதது தான் தேவனாலே எல்லாம் கூடும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் பாவத்திலே, சாபத்திலே,
அக்கிரமத்திலே அநியாயத்திலே மரித்து நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் கொண்டாட்டத்திலும் விழா கொண்டாடுவதிலும் அதை கொண்டாடுவதிலும் இதை கொண்டாடுவதிலும் இன்றைக்கு தங்களையே வஞ்சித்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இத்தனை வருடங்கள் ஆண்டவர் கிருபையாய் நம்மை ஆராதிக்கும்படியாக உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருடைய சபையில் நாம் வரும்போது எத்தனை பேரை சபையில் ரட்சிப்புக்குள்ள ஞானஸ்தானத்துக்குள்ள வழி நடத்தி தேவ பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறோம் என்பதை பரலோகம் எதிர்பார்க்கிறது. ஊழியக்காரர்கள் அதை எதிர்பார்க்கிறார்கள். உன் ஜீவனுக்கீடாக கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சோதரன் சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில் என்னை கேளும், ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக, பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாக தருவேன் என்று அன்றைக்கே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் அப்படினால இன்றைக்கு ஏதாவது ஒரு வகையில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எல்லாரும் சுவிசேஷ ஊழியத்திற்கு நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. போதகர் ஊழியெல்லாம் 2வது, ஜெப ஊழியம் 2வது, முதல் ஊழியம் சுவிசேஷ ஊழியம். இயேசுவை ஜனங்களுக்கு அறிவித்து அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்கிற ஒரு உன்னதமான ஊழியத்தை எல்லாரும் நம்ம செஞ்சால் போதும். பிரியமானவர்களே, இது நம்முடைய வீட்டார், நமக்கு அறிமுகமானவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவருக்குள்ளே வராத எத்தனையோ பேர் இன்றைக்கு இதே ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள். வாழ்க்கையிலே சம்பாதிப்பது தான் பிரதானமான ஒன்று என்றும், வாழ்க்கையில் ஐஸ்வர்யவானாவது தான் நம்பர் 1 என்றும், அல்லது அதிகமான படிப்பு இதுதான் மனிதனுக்கு வாழ்க்கை என்றும், இந்த உலகத்தில் அழிந்து போகிற எத்தனையோ காரியங்களுக்காக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் உலகத்தில். அதில் கிறிஸ்தவர்களும் பெரும்பான்மையானவர்கள் விதிவிலக்கு அல்ல. உலகத்திலே சம்பிரமமாய் வாழ்ந்தார் ஐஸ்வர்யவான் லாசரு. மிகவும் ஒரு எளிய வாழ்வு. ஆனால் ஒரு காலம் வந்த பொழுது 2 பேரும் மரிக்கிறார்கள். ஒருவன் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்படுகிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் லாசருக்கு அன்றைக்கு இருந்திருக்கும். அத்தனை வருஷமும் பூமியில் ஐஸ்வர்யவானுடைய மேஜையின் அருகே, சாப்பாட்டு மேசையின் அருகே கீழே விழுகிற துணிக்கைகளை எடுத்து சாப்பிட்டு தன்னுடைய பசி ஆற்றி கொண்டிருந்த மனுஷன் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்படுகிறார். ஆனால் ஐஸ்வர்யவான் அவனும் மரித்து அடக்கம் பண்ணப்படும். 2 பேரும் கிறிஸ்டியன்ஸ் தான் சோதரம். ஏன்னா அடக்கம் பண்ணியிருக்கு பாருங்கள், அவன் எரிக்கலையே சோதரம். 2 பேருக்கும் வசனம் தெரிகிறது. 2 பேரும் எல்லா சபையில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ் எல்லா ஊழியங்களும் எல்லாவற்றிலும் சரியாக இருந்தார்கள். ஆனால் பாருங்கள், அவனுடைய முடிவை பரலோகம் என்ன சொல்லுகிறது? சோத்திரம். ஒருவன் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்படுறான், இன்னொருவன் அப்போ மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். அப்புறம் தான் இந்த ஐஸ்வர்யவானுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். பாருங்கள், ஒரு பரலோக காட்சியை பார்க்கிறான். லாசரு சோத்திரம் ஆபிரகாமுடைய மடியில் போய் இருக்கிறார். இவன் எங்கே நரகத்திலே சோத்திரம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பரிதாபமான காட்சியை, பரிதாபமான நிலைமையிலே அக்கினியிலே நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறான் அந்த ஐஸ்வர்யவான். பாவம், அந்த ஐஸ்வர்யவான் ஒரு நல்ல எண்ணம் உலகத்தில் இருக்கும்போது இல்லாத ஒரு எண்ணம். எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்திடக்கூடாது? மறுபடியும் நான் போன இடத்துக்கு வந்து சேர்ந்து விடக்கூடாது. ஆனபடினாலே அவர்களுக்கு சொல்லுவதற்கு கொஞ்சம் இந்த லாசர் அனுப்பிவிட்டால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். இல்லை 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 இயேசு என்ன சொல்லுகிறார்? அங்கே ஏராளம் தீர்க்கதரிசிகள், ஏராளம் ஊழியக்காரர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே பிரசங்கம் பண்ணுவார்கள். அதை கேட்டு அவர்கள் மனம் திரும்பட்டும், தீர்க்கதரிசிகளை கேட்டு என்று அங்கே இயேசு அவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு சோத்திரம் அநேகர் நடைபணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். கூட இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, வெளியில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இயேசு இல்லாத ஒரு வெற்று வாழ்க்கை வாழுகிற எத்தனையோ பேரை பார்க்கிறோம். உலகத்தில் எல்லாம் இருக்கிறது, சம்பத்து இருக்கிறது, சம்பிரதாயங்கள் இருக்கிறது, எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது. ஆனால் மனிதனுடைய உள்ளத்தின் அடியாழத்திலே ஒரு வெற்றிடம், எவராலும் நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு மாத்திரமே அந்த இடத்தை நிரப்ப முடியும். உலகத்தில் மனிதர்கள் ஏராளம் சம்பாதித்து விடுகிறார்கள், பணக்காரர்களாக மாற்றப்படுகிறார்கள், ஏராளம் படித்து பெரும் நிலைமைகள் எல்லாம் வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்று சொல்கிற அந்த சமாதானத்தை, நிம்மதியை, பொக்கிஷத்தை ஜனங்களுடைய வாழ்க்கையில் மனிதன் பார்ப்பதற்கு விருப்பமும் இல்லை.
மெய்ப்பொருளை தேடி அலைகிறேன் என்று எல்லா மலைகள் காடுகள் அங்கே இங்கே என்று சொல்லி எல்லா மனிதர்கள் ஆகாயமானத்தில் காரில் ட்ரெயினில் உலகமெல்லாம் சுற்றுக்கிறத நம்ம பார்க்குறோம். மெய்ப்பொருளை இதுவரை பார்த்ததே இல்லை. அந்த மெய்யான இயேசு கிறிஸ்துவை ஒருவரும் காணவே இல்லை. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அந்த உண்மையை ட்ரூத் என்று சொல்லுகிறாள் பாருங்கள், அதை தேடி அலைகிற பெருங்கூட்டம் ஜனங்கள் இப்போ நிறைய பேர் இருந்து கொண்டு இருக்கிறாள் பாருங்கள். இப்போ எல்லாம் ஆன்மீக தலங்களுக்கு சுற்றுலா போவது ரொம்ப சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. கிறிஸ்தவர்களையும் சேர்த்து ஏராளம் வாகனங்கள், ஏராளம் ட்ரெயின் எல்லாம் விட்டுட்டாங்க. ஆக விமானத்தில் போகிறார்கள் வசதி உள்ளவர்கள். ஏழைகள் அதற்கு ஏற்றபடி ஆன்மீக தலங்களுக்கு சுற்றுலா போகிறார்கள். எருசலேமுக்கு போகிறார்கள். சோத்திரம். எல்லா இடங்களுக்கும் போகிறதற்கு பஞ்சமே இல்லை. ஆனால் மனுஷனுடைய அடியாழத்தில் ஒரு வெற்றிடம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இயேசு மாத்திரமே அந்த இடத்தை நிரப்ப முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட உண்மையை ட்ரூத்தை தேடி அலைகிற ஜனங்கள் நம்முடைய இடங்களிலே எவ்வளோ பேர் இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவர்களுக்கு முன்பதாக மௌனமாக இருப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மளே சிலருக்கு ஆண்டவர் நல்ல கிருபைகளை தந்திருக்கிறார். முன்பின் தெரியாத எந்த நபரோடும் பேசி அவர்களோடு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்குகிற நல்ல ஒரு கிருபையை கர்த்தர் சிலருக்கு தந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஜனங்கள் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை நீங்கள் எளிதாக பகிர்ந்து கொள்ளலாம். முன்பின் தெரியாத ஒரு மனிதரிடத்தில் போய் கைப்பிரதியை கொடுத்தால் அவர் போகிற வழியில் நிறைய கைப்பிரதி அவருக்கு கிடைக்கும். ஒன்று ஒரு ரியல் எஸ்டேட் கைப்பிரதி கொடுப்பார்கள், அப்புறம் மெடிக்கல்லேருந்து கைப்பிரதி கொடுத்து கொண்டிருப்பார்கள், அப்புறம் கோடை சுற்றுலாவுக்கு போகிறது கைப்பிரதி கிடைக்கும், அதோடு கூட பைபிள் கைப்பிரதி, இதெல்லாம் 10 கைப்பிரதியில் ஒரு கைப்பிரதியாக போயிடும். ஆனால் நம்முடைய நண்பர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள், அவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்வதில் கஷ்டமே இல்லை, எளிதாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கி எத்தனையோ வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாய், மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது பாருங்கள். சோதரம். மனிதன் என்ன நினைக்கிறான்? நான் வாழுகிறது தான் வாழ்க்கை, நான் செய்கிறது தான் சரியான செயல் என்று இன்றைக்கு மனிதர்கள் தாங்கள் நம்புகிறத உறுதியாயிருந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பணத்தின் மேலே நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய கல்வியின் மேலே நம்பிக்கை வைத்து வாழுகிறார்கள். மரித்து போன எத்தனையோ பேர் மேலே நம்பிக்கை வைத்து எப்படி எல்லாமோ வாழுகிற இந்த உலகத்தில் பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அந்த மெய்யான இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு மனிதன் தனக்கு இருந்த தன்னுடைய செல்வத்தை எல்லாம் விற்று ஒரு வைரம் ஒன்று வாங்கினான். அந்த வைரம் நன்றாக ஜொலிக்கிற பிரகாசிக்கிற அளவுக்கு அதை நன்றாக தீட்டினான். அந்த வைரத்தை கொண்டு ஜனங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று கப்பல் பிரயாணத்தில் பல நாட்கள் மாதங்கள் போகிற ஜனங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று அதில் ஒரு டெண்டர் பேசி அந்த கப்பலில் ஏறி பிரயாணமாக போய் ஒவ்வொரு நாளிலும் இரவு நேரம் வரும் பொழுது எல்லாரையும் கப்பலில் மேலே மாடிக்கு கூட்டிகிட்டு போவார். தன்னுடைய கையில் இருக்கிற வைரத்தை அப்படியே மேலே தூக்கி போடுவார் பாருங்க. அந்த நிலா வெளிச்சத்தில் இந்த வெளிச்சம் பட்டு வித்தியாசமான அருமையான கலர், அது அந்த வைரம் ஒளிரும் போது எல்லாரும் கைகளை தட்டி சந்தோஷப்படுவார்கள், ஏராளம் பணங்களை கொடுப்பார்கள். இப்படி ஒவ்வொரு நாட்களையும் வாழ்க்கை செய்து கொண்டே வந்தான். ஒரு நாளிலே இரவு நேரத்தில் தன்னுடைய கையில் இருக்கிற வைரத்தை அப்படி மேலே தூக்கி போடும்போது அவனுடைய கை தவறி அந்த வைரம் சமுத்திரத்துக்குள்ளால் போய் விழுந்துச்சு. அவன் நினைக்கவே இல்லை, வென்று அழுதான். யாரும் உதவி செய்வதற்கு இல்லை, எல்லாம் போச்சு. இப்படி இன்றி உலகத்தில் மனிதன் வாழ்க்கையை மிகவும் சுலபமாக எடுத்துக்கொண்டு எப்படி எல்லாமோ வாழுகிறத பார்க்குறோம். நமக்கெல்லாம் காலையில் 5 மணி 6 மணிக்கு நேரம் விடியும், ஆனால் அநேகருக்கு 12 மணிக்கு தான் நேரமே விடியுது. சோதரம். இரவு 9 மணி 10 மணிக்கு நாம் எல்லாம் தூக்கத்துக்கு போவோம். நிறைய பேருக்கு விடிய காலம் 2 மணிக்கு தான் தூக்கமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எப்படி காலையில் எழும்ப முடியும்? சாப்பிடுகிற காரியங்களில், ஒரு காரியங்களை செய்கிற காரியங்களை எல்லாம் தலைகீழாய் மாறிப்போன ஒரு உலகத்தில் பார்க்குறோம். அநேக கண்ணீர் அஞ்சலி என்று அங்கங்கே வால் போஸ்டரை ஒட்டியிருப்பாங்க பாருங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் சின்ன வயதில் இருக்கிறவர்கள் பார்ப்பதற்கே ரொம்ப பரிதாபம்.
வாழுகிற வரையிலும் நல்லா வாழணும், நல்லா அனுபவிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், அப்புறம் அப்படியே செத்து போகணும். இதுதான் இன்றைக்கு மனிதனுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது சோதரன். இப்படிப்பட்ட உலகத்தை அனுபவித்து வாழுகிற ஒரு பெருங்கூட்டம் இன்றைக்கு ஏராளமாக பெருகி கொண்டிருக்கிற உலகத்தில் அவர்களெல்லாம் நரகத்தில் போய் விழுந்து விடாதபடி தடுத்து நிறுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக திருப்புவதற்கு சபை விழித்தலாவிட்டால் வேறு யாரால செய்ய முடியும்? சபை ஆண்டுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணாவிட்டால் வேறு யார் இந்த வேலையை, இந்த பணியை செய்வது? ஆண்டவர் நம்ம மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார். சபை இந்த நாட்களில் விழித்து கொள்ளாவிட்டால், சுவிசேஷ ஊழியத்திற்காக தங்களை அர்ப்பணிக்காவிட்டால், அல்லது அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு சபை முழங்காலிலே நிற்காவிட்டால் சபையினுடைய நோக்கம் வீணானதாக போய்விடுமே தவிர திரளான புருஷர்களும் திரளான ஸ்திரீகளும் கர்த்தரிடமாய் விசுவாசத்தோடு சேர்க்கப்பட்டார்கள் என்கிற வசனம் இந்த கடைசி நாட்களிலே நிறைவேறாத ஒன்றாக மாறிப்போகும். ஆனபடினா எத்தனை பேர் இந்த காலவேளையில் ஆண்டவரே உம்முடைய அன்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று இந்த ஜெப நேரத்தில் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை இந்த கடைசி நாட்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாக்கியமான சேவையிதே பாதம் பணிந்தே செய்திடுவேன். பாக்கியமான சேவையிதே பாதம் பணிந்தே செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மறித்தேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. ஆனபடினாலே முதலாவதாக நமக்குள்ளே ஒரு பாரமுள்ள இருதயம் உருவாக வேண்டும். ஆண்டவரே, இந்த நாட்களில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே, நீர் எதை எதிர்பார்த்தீரோ, நீர் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களிடத்திலே பணித்தீரோ அதை செய்வதற்கு ஒரு நல்ல இருதயத்தை தாருங்க. மனுஷனுடைய யோசனைகள், ஏராளமான யோசனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறலாமா என்று பலவிதமான காரியங்களை நினைத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு தருகிற நல்ல யோசனை இந்த காலவேளையில் என்னவென்று சொன்னால், எத்தனையோ ஜனங்கள் நம்மை சுற்றிலும் அழிவுக்கு நேராக, நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கும் பொழுது நாம் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய், ஆண்டவருடைய தரிசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவருடைய ஊழியம் செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். வேண்டா வேலை ஒன்றும் செய்யக்கூடாது. ஊழியம் செய்ய வேண்டுமே தவிர அட்டு ஊழியம் செய்யவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நினைக்கிறதெல்லாம் ஊழியம் அல்ல. வர்றவர் போறவரெல்லாம் பாஸ்டரும் அல்ல. சோதரம், ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஏவுதலை இந்த நாட்களில் இருதயத்திலே தர வேணும். யாராவது ஒருவர் நம்ம ஏவினால்தான் நம்ம அந்த ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவருடைய பாரம் என்ன என்று இன்றைக்கு சபையில் பிரசங்கம் வருகிறது என்று சொன்னால், அந்த பாரத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு எவ்வளவுதான் தடைகளான காரியங்கள், அவிசுவாசமான காரியங்கள் இருந்தால், ஆண்டவரே நீர் சொன்னீர் என்கிற ஒரே நோக்கத்திற்காக இந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டு செய்வதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தேசத்தை அழிக்கவும், தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும், சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன் என்று ஆண்டவர் ஏங்குகிறார். ஆனால் அப்படின்னா இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவருடைய இருதயத்தினுடைய பாரத்தை அறிந்த ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பாரமே நம்முடைய பாரமாய் இருக்க வேண்டும். நம்முடைய பாரத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு ஆண்டவருடைய பாரத்தை நாம் ஏற்றுக்கொண்டு
ஆண்டவருக்காய் செயல்பட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருடைய சரீரம் தான் சபையில் இருக்குது. வீட்டில் போய் என்ன செய்யலாம், எப்படி போகலாம், சைக்கிளில் போகிறதா, பைக்கில் போகிறதா, வண்டியில் போகிறதா, அப்புறம் எங்கெல்லாம் போகலாம், அப்படி இப்படி என்று சொல்லி மனது என்கிற மாய குரங்கு தாவிக்கொண்டே இருக்கிறத நான் அறிகிறேன். மனசு நம்ம ஒரு இடத்துல உட்கார விடாது. பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறார். அந்த மனசை பிடிச்சி நிறுத்த வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கு. பாருங்க, அடங்கிருன்னு சொல்லுங்க, அடங்கி உட்காரு. சோத்திரம். 1 மணிக்கு தான் இன்றைக்கு ஆராதனை முடிய போகுது, அதுவரை அடங்கி உட்காரு அப்படின்னு சொல்லுங்க. சோத்திரம். நம்முடைய கருத்துல தான் ஆண்டவர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். சோத்திரம். அது போகிற போக்கிலெல்லாம் நம்ம போகிறதுக்கு ஒரு ஏமாளியை போல பின்னால் போகக்கூடாது. சோத்திரம். அது நம்ம போக்குக்கு வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு சுவிசேஷ பாரம் நமக்குள்ளே உருவாக வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருக்கிறபடினாலே அந்த மனசு இன்னும் வேகமாக ஓட ஆரம்பிக்கும். பாருங்க, எனக்கு பிரசங்கத்தை கேட்டக்கூடாது, ஏதாவது முன்னேறிடுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். அதனால் மனசு இன்னும் வேகமாக சுற்ற ஆரம்பிக்கும். பல இடங்களுக்கு நம்ம அழைத்து செல்லும். அமெரிக்காவுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடும். சோதரர், சந்தோஷம், போங்க. நேரடியாக போட்டாலும் ஒரு நாளில் மனசுலையாவது அமெரிக்காவுக்கு போயிட்டு வரோம், அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். சோதரர், எப்படி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த இருதயத்தின் பாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு, பிரியமானவர்களே, நம்முடைய அதே விசுவாசம், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த எல்லா ஆவிக்குரிய வழிகள், இவைகளை ஒரு பாரமுள்ள இருதயத்தோடு மற்றவர்களுக்குள்ளே இம்பார்ட் பண்ணுவதற்கு ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்திலே சொல்கிறான் பாருங்க, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நம்ம என்ன சொல்கிறோம், இயேசுநாதர் எனக்கு மட்டும்தான். நோ 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 நோ, ஹீ இஸ் மை காட், யாருக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நாம அடம் பிடிச்சிட்டு உட்காந்து. இல்லை இல்லை, இன்றைக்கு அந்த இன்பமான இயேசுவை எல்லா ஜனங்களும், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை நமக்கு தந்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்டாத திறந்த வாசலாக இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய பலத்தோடு கூட, ஆண்டவர் நமக்கு தருகிற வல்லமையோடு கூட, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தோடு கூட, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல திறமைகள், தாளந்துகளை பயன்படுத்தி இயேசுவின் ராஜ்யத்தை, சுவிசேஷத்தை இந்த உலகத்திலே எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி கட்டளை என்ன? மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19-20 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19-20 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து பரமேறி செல்வதற்கு முன்பதாக நமக்கு கொடுத்த கடைசி கட்டளை, நீங்கள் எல்லா இடங்களுக்கும் போய் ஜனங்களை சீஷராக்குங்க, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆனபடினாலே அவருடைய கடைசி கட்டளை நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமான நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது மரிக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்களா, பிள்ளைகளை எல்லாம் எப்படி பராமரிக்கணும், அல்லது அந்த பேங்கில் இருக்கிற பணத்தை எப்படி எடுக்கணும், அப்படி ஏதாவது சொன்னாங்களா, சொல்லுங்க அப்படின்னு பக்கத்தில் எல்லார்ட்டையும் விசாரித்து கேட்குற மாதிரி இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல கமாண்டு கொடுத்துட்டு போயிருக்கார். என்ன கமாண்டு கொடுத்தார்? நீங்கள் எல்லா இடங்களும் போங்க, சீஷராக்குங்க, ஊழியம் செய்யுங்க, ஞானஸ்நானம் கொடுங்க. ஸ்தோத்திரம். உலகத்தின் முடிவு பரியந்தம் அப்படிப்பட்ட ஜனங்களோடு நான் இருக்கிறேன், நீங்கள் போகலாம் அப்படி என்று சொல்லுகிறார். ஆனபடினாலே இப்படிப்பட்ட நல்ல இயேசு நமக்கு துணையாக இருக்கும் பொழுது, பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த கடைசி கட்டளை நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமான ஒரு வேலையாக மாற வேண்டும். அல்லேலூயா. இவ்வளோ நாளும் வேலை செஞ்சோம், எல்லாம் எனக்காகவே செஞ்சேன், ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா? ஏதோ கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது, பரவாயில்லை, வயசாகிருக்கு, அவ்வளோதான், வெரி குட். இப்போ என்ன செய்ய போகிறோம்? இயேசுக்காக ஊழியம் செய்ய போகிறோம். பிரசங்கம் கேட்டோம், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்தோம்,
இயேசு என் வாழ்க்கையை தொட்டார், மாற்றினார். ஆனபடினாலே இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அதே ஊழியத்தை தொடர்ந்து நாங்கள் செய்வதற்கு எந்த தடையும் இல்லாதபடி, எந்த கேள்வியும் இல்லாதபடி, எந்த சந்தேகமும் இல்லாதபடி இயேசுக்காய் நாங்கள் எழும்பி போக நாங்கள் விரும்புகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடி இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஏராளமான ஜனங்கள் மத்தியில் ஏராளம் ஜனங்கள் முன்னாலெல்லாம் இரவு 10 மணிக்கு மேலே யாரும் வெளியே பெரிய அளவில் பார்க்க முடியாது. இப்போ நடுராத்திரி 12 மணிக்கு பார்த்தாலும் கொஞ்சம் பேர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறார்கள், கொஞ்சம் பேர் வேலைக்கு போகிறார்கள். 24 hours ஜனங்கள் அதிகமாகி விட்டார்கள். இவர்கள் மேலே நமக்கு ஒரு பாரம் வர வேண்டும். பல நம்முடைய மாநிலத்தின் பல பகுதிகள் இந்த வேலை நிமித்தம், படிப்பு நிமித்தம் நம்முடைய பட்டணத்துக்கு வருகிறார்கள். இவர்கள் மேலே நமக்கு ஒரு பாரம் உருவாக வேண்டும். இவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அதை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட ஜனங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வேண்டும், என்னை பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்குள்ளேயே ஊழியம் செய்தால் போதாது, சமுதாயத்தை கர்த்தருக்குள்ள கொண்டு வருவதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபை, வல்லமை, அதிகாரத்தை பயன்படுத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக ஆண்டவர் சொன்னார் என்கிற ஒரே முகாந்தரத்திற்காக அவருக்கு நான் கீழ்ப்படிவேன், அவருக்கு நான் கீழ்ப்படிய போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு இடையூறாக என்னுடைய குடும்பத்திலிருந்தோ என் நிமித்தமாக எந்த சூழ்நிலையில் வந்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவருக்காய் எழும்பி நிற்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்து செய்திடுவேன். பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்து செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை, கிறிஸ்தேசு வருகை வரை, அன்பின் மனத்தாழ்மை உன்னையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அன்பின் மனத்தாழ்மை உன்னையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் நீங்கள் நல்ல சுவிசேஷ ஊழியங்களை செய்கிறீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நமக்குள்ள ஒரு சோர்வு என்ன? ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோதான் சொன்னாலும் வாழ்க்கையில மாற்றங்களை நம்ம பார்க்க முடியலை. அநேகர் ரட்சிக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடியவில்லை. நம்முடைய வேலை விதைக்க வேண்டியதான் நம்முடைய வேலை. விதைகளை விதைக்கும் போது ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அறுவடை செய்வதற்கு உதவி செய்கிறார், இல்லை என்று சொன்னால் அவருடைய பின் சந்ததியாருடைய வாழ்க்கையில் அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார். பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். இது தேவனுடைய கருத்தில் இருக்கிறபடினாலே நம்முடைய வேலை என்ன? நம்முடைய வாழ்நாளில் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும், ஒரு பக்கத்தில் அறுவடை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. விதையாமல் அறுவடை எதிர்பார்ப்பது இயலாத காரியமாக இருக்கிறபடினாலே இன்னைக்கு விதைக்கிற ஒரு வேலையை ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் எல்லாரும் irrespective of anyone எல்லாரும் செய்ய வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. சுவிசேஷம் அறிவிப்பது அது நம்ம மேலே விழுந்த தலையாய கடமை என்பதை அறிந்து மற்ற எல்லா நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களும் இருக்கட்டும் ஒரு பக்கத்தில். இன்றைக்கு தேவை இந்த அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஆண்டோடைய சமூகத்தில் திறப்பில் நிற்க ஒரு கூட்டம், அழிந்து போகிற ஜனங்களை கர்த்தருடைய அன்பிலே கொண்டு வருவதற்கு நீங்கள் நம்மை சபையாய் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷ ஊழியத்தினாலே ஒரு சில நன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, வாசிக்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து 70 பேரை ஊழியத்திற்காக அனுப்புகிறார். அவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக திரும்பி வருகிறார். 17வது வசனத்தில் பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன்.
இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவியில் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, சீஷர்கள் ஊழியம் செய்து அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தபோது அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இன்றைக்கு ஊழியம் ரொம்ப திருப்தியாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏராளம் அற்புதங்கள் நடந்ததென்று இயேசு கிறிஸ்துவத்தில் கம்பீரமாக நடந்து வந்தா இயேசு சொல்லுகிறார், ஆவிகள் கீழ்ப்படுகிறதற்காக சந்தோஷப்படாதீங்க, உங்கள் பெயர்கள் எல்லாம் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடினால சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. ஆவிகள் கீழ்ப்படுகிறதற்காக அற்புதங்கள் நடைபெறுவதனாலே சந்தோஷப்படாதிருங்கள், உங்கள் பெயர் ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படாதபடிக்கு எழுதப்பட்டிருக்கிறபடினாலே அதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. சுவிசேஷ ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருடைய பெயர்களும் உலகத்தில் இருக்கிற எந்த ரெக்கார்டில் இல்லாட்டாலும் பரலோக ரெக்கார்டில் நம்முடைய பெயர் இருக்கிறது. அல்லேலூயா. அதற்காக சந்தோஷப்படுவோம். ஸ்தோத்திரம். சுவிசேஷ ஊழியம் செய்வதனாலே, பிசாசுகளை துரத்துவதனாலே, தேவராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுவதனாலே என் பெயர் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் பெயர்கள் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, இந்த லூக்கா சுவிசேஷத்தில் 4வது அதிகாரம் 34வது வசனத்தில், லூக்கா 4வது அதிகாரம் 34வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஜபாலயத்தில் அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். சொல்றது யாரு? பிசாசு. அசுத்த ஆவி சொல்லுகிறது, இயேசுவே நீர் யார் என்று நான் அறிவேன். அப்புறம் நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சி இன்னும் அதிகமாக எல்லா இடங்களிலும் போய் சேருகிறது. இதை பிசாசுகளை துரத்துவதனாலே, ஊழியம் செய்வதனாலே, சுவிசேஷத்தை பேசுவதனாலே இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சி இன்னும் அதிகமாய் பெருகுகிறது. அநேகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்துகிறார்கள். அசுத்த ஆவிகள் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள தேவன் என்று சாட்சி இடுகிறது, அறிக்கை இடுகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 11வது நீதிமொழிகள் 30வது வசனத்தில், நீதிமொழிகள் 11:30 நான் வாசிக்கும் பொழுது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ளவன் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் படித்தவன் ஞானமுள்ளவன் என்று சொல்லலை, சம்பாதிக்கிறவன் ஞானமுள்ளவன் என்று சொல்லலை, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ளவன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் இந்த யோவான் 4வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், பிரியமானவர்களே, அந்த கிணற்றண்டையில் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அந்த ஸ்திரீயை பார்த்து, ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையிலே இருந்த அந்த ஸ்திரீக்கு, யோவான் 4வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும், அந்த ஸ்திரீக்கு நல்ல நம்பிக்கையை கொடுத்து அவள் அந்த ஊரில் போய் எல்லா ஜனங்களுக்கும் இப்படி ஒருவர் வந்திருக்கிறார் என்று ஸ்தோத்திரம் எல்லா ஜனங்களுக்கும் அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த சமாரிய ஸ்திரீயை கர்த்தர் அங்கே பயன்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீ நிமித்தம் அந்த ஊரார் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஆள் ஆண்டவருக்கு உள்ள வந்தபடியினாலே ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அந்த ஸ்திரீயானவள் ஆசீர்வாதமாக இருக்கிறத பிரியமானவர்களே நாம் பார்க்கிறோம். இப்படி ஏராளமான நன்மைகளை கர்த்தர் அந்த பூமியில் நம்மை கொண்டு செய்யும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன கேட்கிறோம்? சாதாரணமாக உலகத்தில் வாழ எல்லாவற்றையும் தாரும் ஆண்டவரே, தேவைகளை எல்லாம் சந்தித்து என்னை உயர்த்துங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமே தவிர, சுவிசேஷ ஊழியத்தினாலே கிடைக்கிற ஏராள நன்மைகள், த அன்டோல்டு மிராக்கிள்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் அனுபவிக்க முடியாதவர்கள நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே ரொம்ப சந்தோஷப்பட வேண்டும். ஆண்டவருக்காக இன்னும் அதிக சாட்சிகள் எழும்பும்படிக்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. இன்னார் எனக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், இன்னார் என்னை தேடி வந்து எனக்காக விண்ணப்பம் பண்ணினார்கள், ஜெபித்தார்கள், இன்றைக்கு நாங்கள் சாவாமல் பிழைத்திருந்த ஆண்டுடைய மகிமை அறிவிக்கிறோம் என்று அநேகர் சாட்சி சொல்லும்படிக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த சிறு பிள்ளைகள் இருக்கிறாள் பாருங்கள், சண்டே கிளாஸ் ஊழியம் ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியம் பாருங்கள். 100 பேரில் 80 பேர் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
மற்ற 20 பேர் தான் வாலிப வயதிலேயோ வயதான பிற்பாடு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். 100 பேரில் 80 பேர் சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்தில் இயேசு கிறிஸ்து தங்களுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள். ஆனபடி இந்த ஊழியம் ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியம். அது எங்கேயா இருந்தாலும், சபையில் இருந்தாலும், வெளியிடங்களில், நீங்கள் வாழுகிற இடங்களில் இருந்தாலும் சரி, சிலர் அப்படிப்பட்ட நல்ல ஊழியங்களை செய்கிற கர்த்தர்களை ஆசீர்வதிக்கட்டும். என்றைக்காவது ஒரு நாள் விதைக்கிற விதைகள் 30, 60, 100மாக அவருடைய வாழ்க்கையில் பலன் செய்யும் பொழுது, பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மால் ஒரு குடும்பம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிள்ளைகளாய் மாறுகிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நம்மை கொஞ்சம் கை தூக்கி விட்டவங்கள, கொஞ்சம் உதவி செஞ்சவங்கள, ஒரு அரசாங்க வேலை வாங்கி கொடுத்தால நம்ம இன்றைக்கி தெய்வமாக கும்பிடுகிற உலகத்தில் ஒருவருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து என்று சொல்கிற மெய்யான ஒளியை ஏற்றின ஒரு மனிதன் எவ்வளோ உயர்ந்த ஒரு மனிதனாக இருக்க முடியும். அல்லேலூயா. ஆனப்படினா தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. சோதரம், உலகத்தில் ஒரு டாக்டர் நமக்கு நல்ல வைத்தியம் பார்த்து நல்ல மறு வாழ்வு நமக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அவருடைய பேரை சாகிற வரையிலும் வர போகிற ஜனங்கள்ட்ட எல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் நமக்காக ரத்தம் சிந்தி நாம் நரகத்தில் போய் விடாதபடி நல்ல பாதையில் நம்ம வழிகாட்டின ஒருவர் இருப்பார். ஆனால் இயேசுவை தவிர ஒருவர் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் தான் அவர் சொன்னார், பிதா ஒருவரை தவிர நல்லவன் இந்த பூமியில் வேறு ஒருவரும் இல்லை. மேன்மைப்படுத்துகிறவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மட்டுமே மேன்மைப்படுத்த வேண்டும் எல்லா இடங்களிலும். அல்லேலூயா. நம்ம உயர்வதற்கு சிலர் ஆண்டவர் இந்த உலகத்தில் பயன்படுத்துகிறார். ஆனால் அவர்கள் பேரை வாங்கிட்டு போவதற்கு அல்ல, பெயர் புகழ் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எங்களை கை தூக்கி விடாவிட்டாலும் ஆண்டவர் யாரையாவது அனுப்பி எங்களை தூக்கி விட்டுருப்பாரு. சோதரன், செய்ததெல்லாம் அவர் தான், இவர் அல்ல, இவர்கள் அல்ல. செய்ததெல்லாம் அவர். எல்லா மகிமை, எல்லா புகழ், எல்லா துதி அவர் ஒருவருக்கே சொந்தமாக வேண்டும். அல்லேலூயா. அதனால் பூமியில் இருக்கிற மனுஷனை என்னை தூக்கி விட்டாங்க, எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தாங்க, என்னை படிக்க வச்சாங்க, நோ, இயேசு அவர்களை அனுப்பினார் உங்கள் வாழ்க்கையில். ஆனபடினாலே அவர்கள் உங்களுக்கு உதவியாக இருந்தார்களே தவிர அவர்கள் அல்ல. இந்த காலவேளையில் ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். சுவிசேஷத்தின் நிமித்தம் அநேகரை கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றுவதில், தேவ ஜனங்களாய் மாற்றுவதில், சமாதானமுள்ள வாழ்க்கையை கொடுப்பதில் நல்ல கிருபைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். தேவராஜ்யத்துக்காக நீங்கள் பயன்படுத்துங்க. இருக்கிற கண்களை மூடி இந்த காலவேளையில் நம்ம ஒப்புக் கொடுக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. என்னுடைய ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக மாத்திரமே என்று சொல்கிற ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு கூட, ஹல்லேலூயா, இந்த காலவேளையில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று எத்தனை பேர் ஆண்டுடைய கருத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? ஆண்டவரே, ஏராளம் எனக்காக நான் வாழ்ந்து விட்டேன், பிரயாசப்பட்டேன், ஆனால் அதில் அறுவடை செய்தது கொஞ்சம் ஆசீர்வாதத்தான். ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக பிரயாசப்பட என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நான் அர்ப்பணம் செய்கிறேன். ஆண்டவரே, இந்த காலவேளையிலே ஹல்லேலூயா. அவர் அழைப்பை அனுசரித்தேன், அவர் அழைப்பை அனுசரித்தேன், அவர் அழைப்பை அனுசரித்தேன், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கு, தொண்டு செய்வேன் என்றும் இயேசுவே என் ஆண்டவர்க்கு, தொண்டு செய்வேன் என்றும் ஆண்டவர்க்கு, தொண்டு செய்வேன் என்றும் இயேசுவே. ஆண்டவர் அநேகரை எழுப்பட்டும், சபையில அநேகரை தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக. தொண்டு செய்வேன் என்றும் செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரனுடைய வலது கரத்தை உயர்த்தி பரலோகம் பார்க்கட்டும். அங்கங்கே வேடிக்கை பார்க்க வேண்டாம். பரலோகத்தில்
உங்களுடைய நாமங்கள் எழுதப்பட போகிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். அநேக கரங்களை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை பயன்படுத்தட்டும். ஆண்டவரே, இந்த காலவெளியில் கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவருக்காக உடைய திருப்பாதத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் இந்த சுவிசேஷ வேலைக்காக தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறதை நீர் பார்க்கிறீர். ஆண்டவரே, இவருடைய எல்லா காரியங்களையும் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. வாழ்க்கையில் அவர்கள் கடந்து போகிற எல்லா கடினமான சூழ்நிலைகளை லகுவாக்குவதற்கு இந்த நாளில் உம்மால் ஆகும். ஆண்டவரே, நம்முடைய பாரத்தை தங்கள் பாரமாய் ஏற்றுக்கொண்டபடினாலே கர்த்தாவே, இந்த காலவேளையுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் உயர்வையும் தந்து நம்முடைய வேலை இன்னும் தீவிரமாய் செய்வதற்கு கர்த்தர்களை பயன்படுத்துங்கப்பா. பயன்படுத்துங்க ஆண்டவரே, பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, நீர் பயன்படுத்தப்பா, பயன்படுத்தும் ஆண்டவரே, பயன்படுத்துங்க. உடைய ஜனத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய சித்தமே உடைய வாழ்க்கையில முக்கியமானதாய் முதலிடத்தில் இருக்கிறதாய் மாற உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தொடர்ந்து நீர்களை ஆசீர்வதியும் பராமரித்துக் கொள்ளும். வந்திருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களும் ஜனங்களும் உங்களுடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் மாற கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டும் என்று உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இவர்களை பயன்படுத்தி நம்முடைய ராஜ்யத்தை கட்டி இந்த பூமியில் எழுப்புவதற்கு இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே ஒரு கிதியோனாக ஒரு சின்ன தாவீதை போல இந்த நாட்களில் பயன்படுத்த வேண்டும் என்று நம்முடைய கரங்களை போடுகிறோம். பயன்படுத்துங்க. அபிஷேகத்தை தாரு, வல்லமையை தாரு, கிருபைகளை தாரு. ஆண்டவரே, நல்ல தெளிவாக பேசுவதற்கு வார்த்தைகளை தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய சிறப்பான கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேபிட்டல் சிட்டி ஏஜி சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய சபையின் ஆராதனை நேரங்கள்: தமிழ் ஆராதனைகள் காலை 6 மணி, 9 மணி மற்றும் மாலை 6:30 மணி. ஆங்கில ஆராதனை காலை 8 மணி. சிறுவர்கள் ஆராதனை சண்டே ஸ்கூல் வகுப்புகள் 9 மணிக்கு ஆரம்பமாகும். பெற்றோர்கள் அனைவரும் உங்கள் பிள்ளைகளை சரியான நேரத்திற்கு அனுப்பும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் காலை 10:30 மணிக்கு சகோதரிகள் ஐக்கியம் சபையில் நடைபெறும். எல்லா சகோதரிகளும் உற்சாகமாய் அதில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். ஒவ்வொரு 2வது சனிக்கிழமையும் காலை 10 மணிக்கு விசேஷித்த சகோதரிகள் ஐக்கியம் சபையில் நடைபெறும். சகோதரிகள் தங்கள் தாளந்துகளை பயன்படுத்துகிற வகையில் வேத வினா போட்டி மற்றும் பலவிதமான போட்டிகள் நடைபெறும். உற்சாகமாய் கலந்து கொள்ளுங்கள். மாதத்தின் முதல் மற்றும் 3வது வாரங்களில் வாலிபர்கள் கூடுகை காலை 11 மணிக்கு நடைபெறும். எல்லா வாலிப பிள்ளைகளும் உற்சாகமாய் பங்கு பெற கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 11 மணிக்கு உபவாச ஜெபம் சபையில் நடைபெறும். ஊக்கமாய் பாரத்தோடு தேசத்திற்காக ஜெபிக்க வாருங்கள். ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் சகோதரர்களுக்கான ஐக்கியம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெறும். எல்லா சகோதரர்களும் இதிலே கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். சபைக்கு புதிதாய் வந்திருக்கிற உங்களை நாங்கள் பார்க்கவும் விசாரிக்கவும் வாஞ்சிக்கிறோம். சபை முடிந்தவுடன் எங்களை சந்தித்துவிட்டு செல்ல அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.